கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோப்ளாக்ஸ் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம். ரோப்ளாக்ஸில் ஸ்டீலர் பிரெயின் ராட். அந்த ஸ்டீலர் பிரெயின் ராட் கேமில் என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தம்பிக்கும் எனக்கும் தான் சேலஞ்ச். அதாவது என்னன்னா, நம்ம தம்பி நம்மக்கிட்ட சேலஞ்ச் விற்றுருப்பாரு. என்னதுன்னா, அதாவது நானும் அவனும் ஒரு பேஸை பில்டு பண்ணோம் 1 டேக்குள்ளே. அந்த 1 டேக்குள்ளே யார் பெஸ்ட்டான பேஸ் பில்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட வின்னர்னு சொல்லியிருந்தாப்புல. அதனால நானும் சேலஞ்சு அக்செப்ட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டும் அவர் நம்மளோட வீடியோவையும் பார்த்துட்டு தான் இருக்கார். நீங்களும் அவர் மாதிரி நம்மளோட தம்பி மாதிரியே பார்த்து அவரை மாதிரியே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுட்டு போயிடுங்க. சரி, நெக்ஸ்ட்டு அதனால தான் நான் காலையிலேயே எந்திரிச்சிட்டேன். என் தம்பி எந்திரிக்கல. அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேஸ் எல்லாம் பில்டு பண்ணிட்டுருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி கொஞ்சம் பேஸ் பில்டு பண்ணிட்டேன். அதாவது என்னாச்சுன்னா, அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணல. இப்போ பாடிருந்தரை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு தாத்தா சஹூர் 1, தாத்தா சஹூர் 2, அப்புறம் ஒரு கோல்டன் தாத்தா சஹூர், ஒரு திம் சீஸு, ஒரு மூபினி பிசாசினி, அப்புறம் கேங்ஸ்டர் ஃபூட்டேரா. அதுதான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பக்கத்தில் ஒரு ப்ரோ பிளேயர் இருப்பான், பயங்கரமான ப்ரோ பிளேயரு. அவன் தான் எல்லாத்தையும் அவன்கிட்டன்னு பிடுங்கிக்கிட்டே இருப்பான். எனக்கு ஒரே வெறியாகி அவன்கிட்டேருந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபுட்டரை அவன் தூக்கிட்டு வந்துடுவேன். இப்போது கொஞ்ச நேரத்தில் தூக்கிட்டு வந்துடுவேன். இவன் தான் நான் சொன்ன அந்த ப்ரோ பிளேயர். சரி, நானும் இந்த வீடியோவை ஆரம்பித்ததுக்கப்புறமும் இவன் தொலை பண்ணிட்டு தான் இருப்பான். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தொலை பண்ணிட்டு தான் இருப்பான். சரி, நம்ம போய் ட்ரிப்பி ட்ராப்பி வாங்கலாமேன்னு பார்த்தேன். ட்ரிப்பி ட்ராப்பியை நான் வாங்குகிற எல்லா ட்ரிப்பி ட்ராப்பியும் இவனே அழித்து போயிடுறான். என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு ஒன்றும் தெரில. நான் இப்போ ஒரு ட்ரிப்பி ட்ராப்பி வாங்கினேன்னா அது என் பேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவன் வழி மறைச்சிடுறாங்க. பாருங்கள், ட்ரிப்பி ட்ராப்பி வாங்குறேன்னா போகுடா, இப்போ இவன் போகிறானா, இவன் போய் பாருங்கள். நல்ல வேலை நான் அவனை அடிச்சிட்டேன். நான் அவனை அடித்தனாலும் அதனால அவன் வாங்கலைன்னு நினச்சா, அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வாங்கிட்டான். அதுவும் போயிடுச்சு. நம்மளாலையும் அதுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியல. இவனெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? இல்லை, பயங்கரமான சீட்டிங் பண்ணல. அதாவது இது கேம் தான், ஆனால் இல்லை ஒட்டுக்கவே முடியாது. நான் வாங்கினேன், அதை அவன் அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டான். ரொம்ப வருத்தமாக போச்சு. ஏன்னா இந்த ட்ரிப்பி ட்ராப்பி எதுக்கு வாங்குறேன்னா, ரீபர்த்துக்காக தான் வாங்குறேன். அந்த கேங்ஸ்டர் ஃபுட்டேராவும் ரீபர்த்துக்காக தான் வாங்கினேன். ஆனால் இவன் தூக்கிட்டு போயிட்டான். அப்போ ஒரு வழியாக ஒரு ட்ரிப்பி ட்ராப்பியை கண்டுபிடிச்சி அவன் கண்டப்படாமல் தூக்கிட்டு வந்துட்டான். அப்புறம் நெக்ஸ்ட்டு நானும் இங்கே ஏதாச்சும் நல்லதாக வருதான்னு பார்த்தா ஒன்றுமே வராது. வந்ததும் நம்ம பட்ஜெட்டுக்கு இருக்காது. அதனால நம்மளும் வாங்கலை. இங்கே ஒருத்தன் வாங்கிட்டு போவோம், அதை வாங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவன் வாங்கிடுவான். சரி, அவனுக்கு தெரிஞ்ச சுடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவன் பேஸுக்கு போயிடும். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பேஸுக்கு போய் லாக்கப் போட்டுட்டு வரலான்னு நம்ம பேஸுக்கு போய் பார்ப்பேன். போயிட்டு அப்படியே காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ திடீர்னு திரும்ப அந்த ப்ரோ பிளேயர் போய் ஏதோ வேலை பண்ணிட்டு இருப்பார் போல். நம்ம பேஸை குறுகுருன்னு விட்டு பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம திரும்பினோடனே கிளம்பிட்டாப்புல. சரி, நம்மளோட டாபிக், அதாவது இந்த கேமோட டாப்பிக்கே என்ன, ஸ்டீலர் பிரெயின் ராட் தானே, ஸ்டீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு காசெல்லாம் பொறுகிட்டு ஸ்டீல் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிறவனோட பேஸுக்கு போகலான்னு நானும் கிளம்பிட்டேன். ஆனால் கிளம்பி இப்போ நான் போனேன்னா போகலையான்னு தான் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மூமெண்ட்டில் எனக்கு ஸ்டீல் பண்ணலான்னு ஒரு வந்துடுச்சு. சரி, நானும் அப்படியே கருத்துன்னு காசை கலெக்ட் பண்ணிட்டு நானும் கருத்துன்னு காசை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு செட்டிங்ஸ் கோளாறு ஆகிடுச்சு போல். அதனால தான் நானும் வந்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அப்புறம் நெக்ஸ்ட்டு திரும்ப பேக் டு கேம். நான் இங்கே தாத்தா சஹூர் கோல்டு கிட்ட அது எல்லாத்துக்கிட்டையும் காசு குறுக்கிட்டு இருந்தேன். திரும்ப செட்டிங்ஸ் ப்ராப்ளம். சாரி கைஸ், திரும்ப செட்டிங்ஸ் ப்ராப்ளம். இப்போ மேலே தள்ளிட்டான். இப்போ திரும்ப தாத்தா சஹூர் கிட்டலாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு போய் ஒரு பிரெயின் ராட் வாங்கலான்னு போவேன். அந்த பிரெயின் ராட்டு பேர் கூட என்னன்னு தெரில. அப்புறம் லாக்கு பண்ணிவிட்டு அப்படியே பிரெயின் ராட்டை வாங்கலான்னு போயிட்டேன். பிரெயின் ராட்டை போன உடனே ஒரு சமத்தியான பிரெயின் ராட்டு கிடச்சிச்சு. அந்த பிரெயின் ராட்டை வாங்கலை, பட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த சமத்தியான பிரெயின் ராட்டு வரும்.
அந்த பிரெயின் ட்ராத் வந்த உடனே ஃபுல்லாக மாறிடுச்சு, என்னோடய வாழ்க்கையே மாறிடுச்சு. ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி ஒரு பிரெயின் ட்ராத்து என் வாழ்க்கையே மாற்றிடுச்சு. நீங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு 122K கண்டுபிடிச்சேன். ஆனால் அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நான் 222K, அதாவது 100K இன்ஸ்டன்ட்லி அதை மட்டும் வச்சு 100K பண்ணியிருப்பேன். அது மற்றதுலேருந்தும் கிடச்சிச்சு, ஆனால் அதுலேருந்து தான் லார்ஜஸ்ட்டு ஷேரு. அந்த பிரெயின் ட்ராத் என்ன பிரெயின் ட்ராத் தெரியுமா? நூபினி பீசாசினி. எப்படி தூக்கிட்டு வந்துட்டேன்ல, இதுதான் எனக்கு 100 கோடி தந்துச்சு. எப்படி 100 கோடி பிரெயின் ட்ராத்து செமையாக இருக்கா? சும்மா சொன்னேன். இவன் கொடுக்குறதே 3 ரூபா, அதை வச்சு எப்படின்னா நீ 100 கோடி சம்பாதிப்பேன்னு தானே கேட்குறீங்க? சும்மா சொன்னேன். நீ தான் போய் வாங்க போகிறேன். அவனே பாவம், அவனே ஒரு 3 நூபினி பீஸா சீனியை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பான். அதுலேருந்து நான் ஒன்று தூக்கிட்டு வந்துட்டேன். சரி, இதை வச்சதுக்கு வேஸ்ட்டு 13 ரூபாய்க்கு அதை செல் பண்ணிட்டேன். பின்னாடி பார்த்தா நமக்கு இன்னொரு நூபினி பீஸா சீனியும் இருந்துச்சு. அதுவும் வேஸ்ட்டுன்னு அதையும் செல் பண்ணிட்டேன். 13 ரூபாய் லாபம். இவங்களை வச்சது ஸ்லாத்து தான் ஃபுல்லாகி நமக்கு இதாகுது. சரி, நான் சொன்ன அந்த பிரெயின் ட்ராத்து கப்புச்சினோ அசசினோ. ஆமாம், கப்புச்சினோ அசசினோவை தான் நான் சொன்னேன். இவன் வாங்கிட்டு இந்த வீடியோ எண்டிங்கில் என்கிட்ட 222K இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரியாக தெரில, 222K தான் இருந்துச்சு. அதாவது இவன் வாங்கிட்டு செம்மையாக பண்ணான். சரி, இவனை இங்கே வச்சா இவனாச்சும் தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் பட்டப்படுத்தி வைக்கலான்னு இங்கே வைப்பேன். ஆனால் இங்கே வைக்கும்போது நாம் ட்ரிப்பி ட்ராப்பி இடத்துல வைக்கலாமேனு ட்ரிப்பி ட்ராப்பி எடுத்து பார்ப்பேன். சரி, ட்ரிப்பி ட்ராப்பி எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு கப்புச்சினோ அசசினோ ட்ரிப்பி ட்ராப்பி இடத்துல வச்சுக்கலான்ட்டு பார்த்து ட்ரிப்பி ட்ராப்பியை எடுத்து இங்கே வைப்பேன். வச்சுட்டேன்னா இப்போ பாருங்கள், நான் கப்புச்சினோ அசசினோவை எடுத்து இங்கே வைப்பேன். அதாவது இந்த பிளேஸில் வச்சுருவேன். இதுக்கு நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி நிறுத்துறீங்க? கப்புச்சினோ அசசினோவை எடுத்து ட்ரிப்பி ட்ராப்பி பிளேஸில் ப்ளேஸ் பண்ணால் கப்புச்சினோ அசசினோ இருக்கிற பிளேஸுக்கு ட்ரிப்பி ட்ராப்பி வந்துடும்னு கேட்பீங்க. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னா அது எனக்கு தெரியாது, அதனால நான் அதை பண்ணல. அதான் உண்மை. ஒட்டுக்க மனசு இல்லைனாலும் அதான் நெசம். எனக்கு அது தெரியாது கைஸ். இந்த வீடியோ போகனா ஏதோ ஒரு பகுதியில் அந்த ஸ்வாப்பிங் கான்செப்டே எனக்கு அப்போ தான் தெரியும். இதை வளர்ந்துருக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் மனம் நல்லா இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டேன். இன்றைக்கி சேலஞ்சுக்காக தான் வந்தேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரீபோர்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கேங்ஸ்டர் ஃபுத்ராவும் ட்ரிப்பி ட்ராப்பியும் இருக்குது. 500K தான் மிச்சம். சரி, 500Kவையும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். சரி, ஆனால் இது கண்டிப்பாக இந்த வீடியோலேயே 500K அடிச்சிடுவேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பார்ட்டு 2 வரும். நாட் பார்ட் 2 ஃபைனல் செலெக்ஷன் நாளைக்கு வரலாம், நாளான்னைக்கும் வரலாம். அதனால் நீங்கள் என்னை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை, உங்களால் யார் பெஸ்ட்டு பேஸ் பில்டு பண்ணாங்கன்ட்டு பார்க்க முடியாது. ஓகேவா கைஸ்? நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு கண்டிப்பாக நான் உங்களை எதிர்பார்ப்பேன். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கும்போது ரிலீஸ் ஆகலை, ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பார்ட் 2க்கும் வரணும். அதுதான் என் வேண்டுதல். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி. இங்கே ஏன்டா ரீஸ்பான் பண்ணுறேன்னு கேட்டால் ஏதோ ஆயிடுச்சு, அதனால தான் ரீஸ்பான் பண்ணிட்டு வந்தேன். சரி, அப்படியே பேஸை லாக் பண்ணிட்டு நான் திரும்ப அங்கே நான் மாட்டிருக்கேன்னு சொன்னேன்ல, அதனால தான் ரீஸ்பான் பண்ணேன். அந்த மாட்டின இடத்துக்கே திரும்ப போகலான்ட்டு போனேன். லொல்லு தானே கொழுப்பு தானே உனக்கு அப்படின்னு நல்லா கேட்பீங்க. ஆமாம், கொழுப்புனா திரும்ப இந்த இதை ஸ்பின் பண்ணுற மாதிரி ஸ்பின் பண்ண திரும்ப மாட்டிக்கிட்டேன். ரங்கா, இந்த குடும்பம் இது நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தான் நீங்களாம் நினைப்பீங்க. ஆனால் எப்படியோ சுற்றி முட்டி எப்படியோ முக்கி கக்கி எப்படியோ வந்துட்டோம். சரி போய் ஸ்டீல் பண்ணுவோம். நீங்கள் ஒருத்தங்கிட்ட ஸ்டீல் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு காயின் ஷாப்பில் போய் ஸ்பீடாக ஒரு ஸ்பீடு காயில் வாங்குவேன். அது கீழே பார்ப்பேன், ஒன்றும் இல்லை. சரின்னு ஸ்பீட் காயில் வாங்கிட்டு, சரி காசு மிச்சம் இருக்கே, நம்ம மிச்சம் ஒரு இதை ஸ்லாப்பை வாங்கலாம்.
நம்மளோட பேஸும் ப்ரோ ஆயிடுச்சு, எல்லோரும் திருட வருவாங்கன்னு திரும்ப காயின் ஷாப்புக்கு போய் ஒரு ஸ்லாப்பை வாங்கினேன். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இந்த பேஸில் ஒருத்தன் கூட என்னோடய பேஸு பக்கமே வரல. ஏன்னா ஓப்பன் ஆகி போடும்போது கூட ஒருத்தனும் என் பக்கத்துலேயே வரல. அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க என் பேஸு எவ்வளோ நூபு பேஸுன்னு. அது மட்டும் இல்லை, யாரோட பேஸுக்கும் யாரும் போகல என்னை தவிர. ஏன்னா நான் மட்டும்தான் போய் ஒரு 2-3 பசங்களோட பேஸில் போய் அட்டை போட்டுட்டு வருவேன். சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொன்னேன்ல 225K அந்த கப்புச்சினோ அசசினோ அந்த கொஞ்சம் நேரத்துலேயே 225.25K வந்துருச்சா. சரி இப்போ போய் ஒருத்தனோட இதில் ஆட்டையை போடலான்னு போவேன். சரி ஸ்லாப்பை டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாமேன்னு ஒருத்தர் அடிப்பேன், அடியே விழுங்கல. நானும் அடின்னு அடித்து பார்ப்பேன். அவனுக்கு கடைசியில் இந்த அப்பர் வியூவில் போய் தான் ஒரு அடிப்பேன். அப்போ தான் அவன் போய் விழுவான். சரி திரும்ப டெஸ்ட்டு பண்ணலான்னு பார்த்தா டெஸ்ட்டே பண்ண முடியாது, திரும்ப அடிப்படாமல் போயிடும். சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நம்மளும் திரும்ப நம்மளோட நார்மலான வியூ, அதாவது தேர்டு பர்சன் வியூக்கு வந்து போய் பேஸை லாக் பண்ணலான்னு போவேன். கரெக்டாக 3 செகண்ட்ஸ் இருக்கும், அதையும் அப்படியே லாக் பண்ணிடுவேன். சரி பேசி ரொம்ப தொண்டையெல்லாம் கிறுன்னு சவுண்டு வருது. நீங்களே அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி நான் ஒரு 4 நிமிஷம் வீடியோ இருக்கா, தயவு செஞ்சு அதையாச்சும் பார்த்துட்டு போயிடுங்க கைஸ். 4 நிமிஷம் நான் கஷ்டப்பட்டு 11 நிமிஷம் பேசியிருக்கேன். அடிக்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. சரி திருதலான்னு பார்த்தா இங்கே வந்து பண்ணுவேன். பேக் டு வீடியோ. திருதலான்னு பார்த்தா இங்கே வந்து பண்ணுவேன், ஆனால் வராது. சரி திரும்ப வந்து பண்ணலான்னு பார்த்தா வராது. என்னடா இது அப்படின்னு திரும்ப பண்ணி நானே பண்ணி மாதிரி ஆயிட்டேன். சரி பக்கத்தில் இருக்கிறதாச்சும் திருடுவோன்னு இந்த ஸ்வின்னா போம்போ பீனியா ஏதோ ஒரு பீனி, அந்த பீனியை தூக்கிட்டு வந்து நம்மளோட பேஸுக்குள்ளே போட்டாச்சு. பாவம் அந்த பையன் யோசிப்பான், நாம் யாருக்கு தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ஆகிறதுன்னு அந்த தம்பி யோசிச்சிருப்பான், அந்த பேஸு ஓனர். சரி பரவாயில்ல, திருடுனாடானே ஜெயிக்க முடியும், இல்லை சகஜம்தான், ஜெயிச்சதுக்கப்புறம் அவன்கிட்டயே திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு நம்மளே மனசுக்குள்ளே கில்ட்டு வர விடாமல் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம முன்னேறியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் ஒரு ஸ்லாட்டு மிச்சம் இருக்குது, அது ஏதாச்சும் பிரெயின் ராத்து வாங்கி போட்டுருவோம் அப்படின்ட்டு நானும் பிரெயின் ராத்தை பார்ப்பேன். 3 நிமிஷம் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் அந்த ஒரே ஒரு பிரெயின் ராத்துக்காக தான் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒன்று நம்மளோட ஒன்று கிடச்சி வைக்கும், ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு இருக்காது. இப்போ ஒன்று போச்சுல ஒரு வாட்டர்மெலன் மாதிரி, அது 4.4 மில்லியன், அதெல்லாம் எப்படி வாங்குறது? சரி அந்த நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிறது எடுக்கலான்னு பார்த்தா அதையும் இன்னொருத்தன் வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். சரி இன்னொருத்தனையும் எடுக்காம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிறதே எடுத்தா அது ரொம்ப, இவங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்ட்டே தெரில. சரி கைஸ் வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அந்த ஒரு பிரெயின் ராத்தை தான் நம்ம அடுத்த 2 நிமிஷத்துக்கு மாங்குன்னு தேட போகிறோம். அந்த இன்னொரு பிரெயின் ராத் எந்த பிரெயின் ராத்துன்னு எனக்கே தெரில. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அந்த கடைசி பிரெயின் ராத் என்னன்னா, அந்த பிரெயின் ராத்தையும் நான் சுற்றுட்டு தான் வந்தேன். பார்த்தீங்களா, நல்லா இருந்த பையனை 3 பிரெயின் ராத்தை சுட வச்சுட்டானுங்க. ஏன் சொல்லுங்கள், ஏன்னா ஒரு பிரெயின் ராத்து கூட எனக்கு மிச்சம் வைக்கல. அதனால தான் நானே போய் சுட்டுட்டு வச்சுட்டாங்க கைஸ். ஸோ நீங்கள் யாருக்கிட்ட இருந்தும் திருடாதீங்க, இது ஜஸ்ட்டு ஃபார் கேம் தான். மற்றபடி நான் எதுவும் திருத்துங்கன்னுலாம் சொல்லலை, ஓகேவா? சரி நம்ம திரும்ப கேமுக்குள்ளேயே போவோம். இப்போ வந்து இங்கே நம்ம தாத்தாச ஊரை வந்து அங்கே லாஸ்ட்டில் போட்டுட்டு கேப்டோ ஹிப்போமாவா ஏதோ ஒரு பிரெயின் ராத்தை முன்னாடி போட்டுட்டோம். சரி கைஸ், அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கும் <20 வந்துடும், பேஸும் ஃபுல்லாகிடுச்சா. சரி அப்படின்ட்டு நானும் வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கடைசியாக அப்படியே பிளேஸையும் நம்ம டிம்சீஸுக்கும் தாத்தா சஹூருக்கும் அப்படியே பிளேஸை சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கும் தாத்தா போட்டுடலான்னு மண்டையில் ஏற்றிட்டு நானும் தாத்தா சொல்லலான்னு ரெடியாக இருப்பேன். ரெடியாக இப்போ இருக்கிறேன். அதுக்கப்புறம் நானும் அப்படியே காசெல்லாம் பொறுக்கிட்டு வெளியே வந்துட்டு என் பேஸை காமிச்சிட்டு என் பேரை காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போய் என் பிரெயின் ராத்தையெல்லாம் காமிச்சிட்டு முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். இப்போ முடிச்சுட்டேன்.
சரி guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக வரதில்லை. வியூஸ் அதிகமாக வரதுக்கு என்ன பண்ணலான்ட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய யூடியூபராக இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் பிக்சரை அப்படியே என்னோடய வாலில் போட்டு அப்படியே யூடியூப்பில் காமிக்கிறேன். தேங்க்ஸ்.